கொஞ்சம் பொறுத்துக்கொள், ஹலாலான சூழலை அல்லாஹ் உனக்கு அமைத்து தருவான். பல நேரங்களில் ஹலாலையும் கூட ஹராமாகவே நாம் மாற்றி விடுகிறோம். அவசரப்பட்டு காதல் என்ற பெயர்ல ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வயசினுடைய கோளாறு, பொதுவாக ஒரு விதியை தெரிந்து கொள். இந்த வார்த்தையே தவறானது. காதல் என்ற வார்த்தையே தவறானது. தாயை நேசிக்கிறது தான் காதல், தந்தையை நேசிக்கிறது காதல், திருமணத்திற்கு பிறகு மனைவி குழந்தைகள், இதுதான் காதல். இங்கு ஏற்படக்கூடியது என்ன? ஒரு அஃபெக்ஷன். எப்படி நம்ம வளரும் பொழுது, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது முகத்துல தாடி கிடையாது, கொஞ்சம் வளர்ந்த பிறகு தாடி மீச அரும்ப ஆரம்பிக்கும், முகத்துல பருவரம் ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா முகத்துல தாடி முடிகள் ஆரம்பிக்கும். பெண்ணாக இருந்தால் அவர்களினுடைய உடல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும், ஆணாக இருந்தால் அவன் குரல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இது ஒரு ஹார்மோன். நம்ம கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மீது அல்லது நாம் பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணின் மீது நமக்கு அன்பு வருவதை போன்று தெரியும். இது அன்பு கிடையாது. இவன் என்ன நினைத்துக் கொள்கிறான் என்று சொன்னால், இதுதான் அன்பு என்பதாக நினைத்துக் கொண்டு கையை கிழிக்கிறது. இதுதான் அன்பு என்பதாக இந்த ஒன்றுக்காக மாதக்கணக்காக வீட்டில் உட்கார்ந்து அழுகிறது. இந்த ஒன்றுக்காக தன்னுடைய படிப்பை விடுவது. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறான் முஃமின்களுக்கு, அத்-தய்யிபாத்து லித்-தய்யிபீன வத்-தய்யிபூன லித்-தய்யிபாத்தி. சூரா நூர்ல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நல்ல ஆண்களாக இருந்தால் உங்களிடத்திலே நல்ல பெண்ணை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீங்கள் நல்ல பெண்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஆண்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார்.